मार्ताण्ड चण्डरश्मि दिवाकरः आयुरारोग्यैश्वर्य प्रसीद भगवान् मुने ॐ आं ह्रीं ग्रहादिराजाय आदित्याय स्वाहा சூரியனே வாழ்க்கை பயணத்தின் சாரதியே மனதின் இருளை நீக்கும் ஆதித்யனே புது வெளிச்சம் காட்டும் என் இறைவனே இந்த உலகம் ஓர் மாயை அதன் இயக்கம் தீயவர் நீங்கி துன்பங்கள் தீர்ப்பனியே நல்வழியை காட்டி தர்மத்தை காத்து அருள் புரிய வேண்டும் நீயே சூரிய வம்சமே சூரிய வம்சமே சூரிய வம்சமே சூரிய வம்சமே அன்பும் பாசமும் சூழ்ந்த ஓர் கிராமம் உந்தந்தானம் கோமகளும் அருளும் திருமகள் துணையும் குறையின்றி கிடைக்கும் கடவுளே கட்டிய கோவில் இங்குதான் இல்லமா இன்பமும் கூட துன்பமும் சேர்ந்து தொடருமே இந்த பந்தம் ஏழேழு ஜென்மம் நம் வாழ்வில் என்றும் ஒளி வீசும் பேரின்பம் சூரிய வம்சமே சூரிய வம்சமே சூரிய வம்சமே சூரிய வம்சமே எனக்கு தேவையான இன்ஃபர்மேஷனுக்கு கரெக்டான சோர்ஸ் நந்தினி தான். கேட்க வேண்டிய விதத்துல கேட்டா நந்தினி எல்லா விஷயத்தையும் சொல்லிடுவா. நந்தினி, என்ன இங்க தனியா உட்கார்ந்திருக்க? என்ன என் மேல இன்னும் கோவம் குறையலையா? நான் அப்படி பேசினத நீ இன்னும் மறக்கலையா நந்தினி? நந்தினி, நான் சொன்ன வார்த்தைய மனசுல வச்சுக்காத. அந்த நேரத்துல உனக்கும் உங்க அண்ணனுக்கும் அந்த பொண்ணால சண்டை வந்துடக்கூடாதுன்னு தான் நான் அப்படிலாம் பேசினேன். அவ்வளவுதான். உங்க அண்ணனுக்கு சுத்தமா போக விருப்பம் இல்ல. நீ என்னடானா உங்க அண்ணனை ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருந்த. எதுக்காக அவர் போலன்னு சொல்றாருன்னு நீ புரிஞ்சுக்குவன் தான் நான் உன்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா நீ ரொம்ப ஹர்ட் ஆன மாதிரியே இருக்க. இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? நான் ஏதாவது செய்யணுமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நந்தினி. உன்கிட்ட சும்மா பேசிட்டு இருக்கலான்னு தான் நான் இப்போ உன்கிட்ட வந்தேன். ஆமா, நான் கேட்கறதுக்கு மறந்து போயிட்டேன். அதான் யாதகிரியோட வைஃப் பேர் என்ன? ஜெயம்மா. ஜெயம்மா.
ஆமா, அந்த ஜெயமாவ எந்த கேஸ்ல போலீஸ் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க? அந்த கேஸ் டீடைல்ஸ்லாம் ஏதாவது தெரியுமா உனக்கு? அதெல்லாம் எனக்கு தெரியாது. அதான் நீங்க எந்த ஹெல்ப்பும் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டீங்களே, அப்புறம் எதுக்கு இவ்வளவு டீடைல்ஸ் கேக்குறீங்க? விட்டுருங்க. ஓ காட், நந்தினி, நீ இன்னும் என் மேல கோவத்திலே தான் இருக்கியா? உங்க அண்ணன் தான் ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு சொன்னாரு. ஆனா உங்க வீட்டுக்காரு, அதான் சந்தோஷ் எங்க வீட்ல தானே இருக்காரு. நீ அவரை அனுப்பலாம்ல? உங்க வீட்டுக்கார் போய் பேசினா கொஞ்சம் பெட்டரா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அவருக்கு இந்த ஊர்ல யாரையும் தெரியாதுங்க. வாட்? நீங்க ரெண்டு பேருமே இந்த ஊர்ல தானே ரொம்ப நாளா இருக்கீங்க, யாரையும் தெரியாதுன்னு சொல்றீங்க? இருந்தா ஊர்ல இருக்கிற எல்லாரையும் தெரியணுமா என்ன? அவருக்கு நானு, எங்க அப்பா, எங்க அண்ணன், யாதகிரிய மட்டும்தான் தெரியும். இந்த ஊர்ல அவருக்கு யாரையுமே தெரியாது. அப்படியா? அப்படின்னா யாதகிரி வீட்ல இருக்கிறவங்கள கூட தெரியாதா? யாதகிரி எங்க வீட்ல வேலை செய்யறான். அவன் குடும்பத்துல இருக்கிறவங்க எங்களுக்கு தெரியணும்ன்ற அவசியம் இல்ல. அதான் ஜெயம்மா இங்க அடிக்கடி வந்துட்டு போவால, யாதகிரியோட அம்மாவும் இங்க வந்துட்டு போவாங்க. அவங்கள கூட சந்தோஷ்க்கு தெரியாதான்னு தான் கேட்டேன். தெரியாது. அவர் இப்போ வரைக்கும் ஜெயமாவை பார்த்ததே இல்ல. என்னது? ஜெயம்மாவ இப்ப வரைக்கும் சந்தோஷ் பார்த்ததே இல்லையா? அப்படின்னா ஜெயம்மா பார்த்திருக்காங்களா? ஜெயம்மாவும் அவரை பார்த்ததில்ல. ரெண்டு பேரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க சந்தர்ப்பம் கிடைக்கல. ஆமா, இதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு? நீங்க ஏதாவது உதவி செய்யறதா இருந்தா செய்யுங்க. அதை விட்டுட்டு அவங்க அதை செய்யலாமே, இது நீங்க செய்யலையா அப்படின்னு அட்வைஸ் கொடுக்காதீங்க. கொடுக்கறேன், ஆனா அட்வைஸ் இல்ல, சரியான ஸ்ட்ரோக் கொடுக்கறேன். யாதகிரியோட வைஃப் துளசின்னு அஜய்க்கு இப்ப வரைக்கும் தெரியாது. நந்தினி புருஷன் தான் அஜய்னு துளசிக்கும் தெரியாது. சூப்பர் சூப்பர் சிச்சுவேஷன். தெளிவா ட்விஸ்ட் கொடுக்க வேண்டியதுதான். துளசி அஜய் பார்த்தாலும் நான் தான் துளசி புருஷன்னு அவனால சொல்ல முடியாது. ஒருவேளை அஜய துளசி பார்த்தாலும் அஜய் தான் என் புருஷன்னு சொல்ல முடியாது. ரெண்டு பேரோட வீக்னஸ் வச்சும் ஸ்ட்ராங்கான கேம் விளையாடுவோம். இதுதான் ரைட் டைம். அஜய், என்னோட ஆட்டத்தை ஆரம்பிக்கிறேன். அதுக்கேத்த மாதிரி நீ ஆடிதான் ஆகணும். நான் உனக்கு நியூஸ் சொல்றதுக்குள்ள நீ ஏதோ பிரேக்கிங் நியூஸோட வந்திருக்க போல இருக்கு. பிரேக்கிங் நியூஸ் இல்ல, பிரேக் பண்ண வேண்டிய விஷயத்தோட வந்திருக்கேன். சொல்றத ஜாக்கிரதையா கேளு. அதெல்லாம் ஜாக்கிரதையா கேட்கறேன். நீ என்ன செய்யணும்னு மட்டும் சொல்லு. இந்த ஊர்ல உனக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருக்காங்களா? தெரிஞ்சவங்களா? அதான் உனக்கு நம்பிக்கையானவங்க யாராவது இருக்காங்களா? நான் காவி உடைக்கு சொந்தக்காரன். அப்ப நான் எல்லாருக்குமே வேண்டப்பட்டவன் தானே. என்னுடைய கெட்டப்பை பார்த்து எல்லாருமே நம்பிட்டாங்க. எல்லாரையும் தெரியும் எனக்கு. இந்த ஊர் போலீஸோட உனக்கு பழக்கம் இருக்கா? வாட் an intelligent question. என்ன மாதிரி கிரிமினல்ஸ் கூட ரொம்ப கான்டாக்ட்ல இருக்கிறது போலீஸ்காரங்க தான். எலியும் பூனையும் பாம்பும் கழுகும் போல நேர பார்க்கும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்குவோம். ஆனா ஒருத்தர் இல்லைன்னா இன்னொருத்தரால வாழவே முடியாது. இந்த ஊர் போலீஸ் ஸ்டேஷன்ல உனக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தா அவங்கள வச்சு எனக்காக ஒரு சின்ன வேலை செய்ய முடியுமா? என்ன வேலைன்னு சொல்லாம எனக்கு யார தெரியும், பக்கத்து வீட்டுல யார தெரியும்னு கேட்டுட்டு இருக்க. என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா?
நல்ல வேலை செய்யறதுக்கு தான் ஒருத்தன் கூட கிடைக்க மாட்டான். மோசமான வேலைன்னு சொல்லி லாரியோட ஆளுங்க வந்து இறங்குவாங்க. அதனால தான் விஷயம் என்னன்னு ஸ்ட்ரைட்டா சொல்லு. துளசிக்கு அபோர்ஷன் பண்ணணும். ஓஹோ, அந்த துளசி லாக்அப்ல இருக்கும்போதே அவளுக்கு அபோர்ஷன் ஆயிடணும். வாயும் வயிறுமா உள்ள போன துளசி குழந்தை இல்லாம வெளியில வரணும். இது எல்லாமே போலீஸ் ஸ்டேஷன்லயே நடக்கணும். உன்னால இந்த டீலை முடிக்க முடியுமா? இதுக்கப்புறம் நாம ஒரு அடி கூட தப்பான அடி எடுத்து வைக்க கூடாது. அட இவ்வளவுதானா? சிம்பிள் வேலை. நீ என்னமோ என்ன பேங்க் ராபரி பண்ண சொல்லி கொள்ளையடிச்ச பணம் அத்தனையும் உன் அக்கௌண்ட்ல போட சொல்லுவேன்னு நினைச்சேன். அட அபார்ஷன் பண்றதெல்லாம் ஒரு வேலையே இல்லைம்மா. இங்க பாரு ஸ்னேகா, சாதாரணமா எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு போலீஸ்காரங்க அடிக்கிற அடியில இதயமே கையில வந்து விழுந்துரும். ஆனா அங்க இருக்கிறதோ ஒரு பொண்ணு, அதுவும் வளையல போல நாசுக்கானவ, ரொம்ப சாஃப்டானவ வேற. அது போறாதுன்னு வாயும் வயிறுமா வேற இருக்கிறா, மனசார பாதிக்கப்பட்டவளாவும் இருக்கிறா. இப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல அவளை 4 போடு போட்டாங்கன்னு வச்சுக்கோயேன், கரண்ட் எவ்வளவு சீக்கிரம் கட் ஆகுதோ அந்த அளவு சீக்கிரம் வயிறு காலி ஆயிடும். நீ இந்த வேலையை என்கிட்ட விட்டுரு, நான் பாத்துக்கிறேன். வேலை முடிஞ்ச பிறகு எப்படியும் நியூஸ் உனக்கு வந்து சேர்ந்துரும். அப்ப சந்தோஷப்படு. என்ன? ஹலோ. நான் தாங்க. அவ இருக்கா? சரிங்க, நீங்க சொன்ன மாதிரியே செய்கிறேன். சரிங்க, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். யாருக்கும் தெரியாம நான் பார்த்துக்கிறேன். ஓகே சார், என்ன மறந்துடாதீங்க. யாதகிரி, சாப்பிடாம இப்படி படுத்திருக்கேப்பா. எழுந்துரு, கொஞ்சமாவது சாப்பிடு. வேணாம், எனக்கு சாப்பாடு வேணாம். இந்த மாதிரி சொன்னா எப்படிப்பா? உடம்பெல்லாம் அடிபட்டு மருந்து போட்டிருக்க. நேத்துல இருந்து ஒண்ணுமே சாப்பிடலையப்பா. ஒரு வாய் சாப்பிட்டுட்டு படுத்துக்கப்பா. எனக்கு எதுவும் வேணான்னு சொல்றேன்ல, நான் சாப்பிட மாட்டேன். நான் ஊர்ல இருக்கிற எல்லா சாமிக்கும் வேண்டியிருக்கேன், உனக்கு தெரியுமா?
வர்ற வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன்னு சாமி கிட்ட சொல்லியிருக்கேன். அதனால எனக்கு சாப்பாடு வேணாம். இப்படி சாப்பிடாம இருந்தா உன் உடம்பு கெட்டு போயிருப்பா. ஜெயம்மா எப்படியும் வெளியில வந்துருவா. ஜெயம்மாவுக்காக நீ சாப்பிடாம இருந்தா அவ வந்துருவாளா என்ன சொல்லு? அம்மா சொல்றல ஒரு வயது சாப்பிடுப்பா. ஏ கிழவி, அப்படிலாம் சொல்லாத. சாப்பிட மாட்டேன்னு வேண்டிட்டா அவ்வளவுதான், சாப்பிடக்கூடாது. சாமிகிட்ட வேண்டிட்டு செய்யாம போனா தப்பா போயிடுமா? எனக்கு ஒன்றும் ஆகாது, நீ எதுக்கும் கவலைப்படாத. நீ போய் சாப்பிடு. என் ஜெயமா சீக்கிரம் வந்துருவா. என் ஜெயமாக்கு எதுவும் ஆகாது. எனக்கு ஒன்றும் ஆகாது. நீ போய் சாப்பிடு போ. ஜெயமா கண்டிப்பா வெளியில வந்துருவா. சாமி, என் வயிற்றுல பிறந்தவன் சாப்பிடாம இருக்கானேன்னு கவலைப்படுறதா? பாய் வயிறுமா இருக்கிற பொண்ணு ஜெயில இருக்காளேன்னு நினைச்சு கவலைப்படுறதா? எனக்கு ஏன் இந்த சோதனை? சாப்பிடுமா. என்ன யோசிக்கிற? சாப்பிடுமா. சாப்பிடாம எத்தனை நாளைக்கு இருப்ப? எனக்கு பசிக்கலம்மா. சரிம்மா, உனக்கு பசி இல்லாம இருக்கலாம். ஆனா உன் வயித்துல வளர குழந்தைக்கு பசிக்கும்ல. நீ தப்பு செஞ்சிருக்கலாம், செய்யாமலே இருக்கலாம். ஆனா உன் வயித்துல வளர குழந்தை எந்த தப்பும் பண்ணல இல்ல. பாவம், குழந்தை ஏமா பட்டினி போடுற? நீ சாப்பிட்டாதான் உன் வயிற்றுல வளர குழந்தை பசி இல்லாம இருக்கும். உன்னை கஷ்டப்படுத்துற உரிமை உனக்கு இருக்கு. ஆனா உன் வயிற்றுல வளர குழந்தைய பட்டினி போடவே கூடாது. அது பாவம்மா. நான் சொல்றத கேளு, சாப்பிடுமா. உனக்காக இல்ல, உன் குழந்தைக்காக. சாப்பிடுமா. வேண்டாம் சொல்லாத, வாங்கிக்கோ. சாப்பிடுமா. சாப்பிடுமா.
அண்ணி அண்ணி பெரியய்யா எங்க? அட இதுக்கு தான் இப்படி ஓடி வந்தியா? உங்க ஐயா இருக்காருல்ல, அவர் எங்கேயும் ஓடி போயிட மாட்டாரு. வந்த விஷயம் என்ன, அதை முதல்ல சொல்லு. ஐயோ அண்ணி, உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், சொல்லுங்களேன். வீட்ல யாரை கேட்டாலும் தெரியலன்னு சொல்றாங்க. அது வீட்ல யாருக்கும் தெரியாது. என்கிட்ட மட்டும் சொல்லிட்டு போனதுனால எனக்கு மட்டும் தான் தெரியும். முதல்ல நீ எதுக்காக அவரை தேடுறேன்னு என்கிட்ட சொல்லு. அப்புறம் அவர் எங்க போயிருக்காருன்னு நான் சொல்றேன். இன்னைக்கு 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 ஆ, இன்னைக்கு என்னோட பிறந்த நாள். அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. ஏன் உன் பெரியய்யா கிட்ட இந்த விஷயத்த சொல்லணுமா? ஐயோ அண்ணி, விளையாடுனது போதும். நானே என் கையால இந்த பைத்தலட்டை செஞ்சிருக்கேன். முதல்ல பெரியய்யாவுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மத்தவங்களுக்கெல்லாம் கொடுக்கலான்னு நினைச்சேன். அதனாலதான் அவர் எங்க இருக்காருன்னு உங்ககிட்ட கேட்டேன். ஆஹா, நீ லட்டு தயார் பண்ண விஷயத்த அம்மா ஐயா கிட்ட சொல்லிருப்பாங்க. எங்க இது சாப்பிட வேண்டியது வருமோன்னு அவர் எங்கேயோ சொல்லாம கொள்ளாம ஓடியே போயிட்டாரு.